பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியில் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து இறந்து போன லாசருவின் சகோதரியான மார்த்தாளிடம் பேசுகிறார். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக அல்லது முடிந்து விட்டதாக தோன்றினாலும் நீங்கள் தேவனின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் அவருடைய மாபெரும் வல்லமையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும் என்பதை இந்த வசனம் உறுதியளிக்கிறது. இயேசுவால் முடியாது என்று ஏதும் இல்லை என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மார்த்தாளிடம் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தார். தேவனுடைய வல்லமையும் அதிசயமான செயல்களும் வெளிப்படும் தருணத்தையே தேவனுடைய மகிமை என்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் மரணத்தை போன்ற கடினமான அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையாக விசுவாசம் வைத்தால் அவருடைய மாபெரும் அற்புதத்தையும் மகிமையும் நம் மாம்ச கண்கள் காணும்படி நம் கண்முன்னே செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக சிலுவையில் தொங்கி, நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடரும் போது தேவன் நம்மில் மகிழ்ந்து களி கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.